ஓகே கண்ணா. இப்போ பாருங்கள் பேஜ் நம்பர் 160. பட் இஸ் மேக்கிங் சம்மன் ஃபீல் அன்ஹாப்பி அபவுட் தெம்செல்ஸ் சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதாவது ஆனால் இப்படி கேலி கிண்டல் பண்ணுறது ஒரு விளையாட்டாக இருந்தாலும் கூட மற்றவங்களுடைய மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுகிறதும் சந்தோஷம் இல்லாமல் பண்ணுறதும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. Actually, children who bully others tend to have a low opinion about themselves. அதாவது மற்றவங்களை கிண்டல் பண்ணுறவங்க மேலே மற்றவங்களுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு கெட்ட ஒப்பீனியன், அதாவது ஒப்பீனியன் அப்படின்னா ஒரு எண்ணம் அவன் மேலே குறைவாக தான் இருக்கும். themselves. This means that there may be things about themselves that they don't like to feel ashamed about. அதாவது தட் மீன்ஸ் தட் தேர் மே பி திங்ஸ் அபவுட் தெம்செல்ஸ், அவங்கள பற்றியும் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். தட் தே டோன்ட் லைக் ஆர் ஃபீல் அஷேம்ட் அபவுட். அவங்ககிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், ஆனால் அதை பற்றி அவங்க ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பழக்கம். தே தேர்ஃபோர் வாண்ட் டு ஹியூமிலேட் ஆர் புட் அனதர் பர்சன் டவுன் இன் ஆர்டர் டு ஃபீல் பெட்டர் அபவுட் ஹூ தே ஆர். அவங்க அப்படி ஒரு பொசிஷனில் இருந்தானா கூட மற்றவங்களை அவமானப்படுத்துறது ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. அதனால இவனை பற்றி ஏதாவது சொன்னோன்னா நம்மளை கிண்டல் அடிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை அவங்களுக்கு உண்டு. தே திங்க் தே வில் ஃபிட் இன் வித் அன் க்ரௌட் இஃப் தே ஷோ அப் அனதர் டிஃபரன்ஸ் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் ஆன் த அதர் பர்சன். தே திங்க் தே வில் ஃபிட் இன் வித் அ க்ரௌட் இஃப் தே ஷோ அப் அனதர் டிஃபரன்ஸ். அனதர் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஓகே கண்ணா பாருங்க. தே திங்க் தே வில் ஃபிட் வித் த க்ரௌட் இஃப் தே ஷோ அப் அனதர் டிஃபரன்சஸ். அவங்க கூட்டத்தோடு ஒன்று சேர்ந்து நின்று கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு மாற்றத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஈவன் இஃப் இட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் ஆன் த அதர் பர்சன். ஈவன் இஃப் இட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் ஆன் த அதர் பர்சன், அதாவது மற்றவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே அவங்க யோசனை பண்ணி பார்க்க மாட்டாங்க. மே அஜய் இஸ் அன்ஹாப்பி வித் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் த எக்ஸாம்ஸ். ஆனால் அஜய்க்கு இன்னொரு நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா மற்றவனை கிண்டல் அடிக்கிறது அவனுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் எக்ஸாமில் அவன் நெகட்டிவ் தான். அவன் பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பியாக தான் இருக்கும். மேபி மீனா டசன்ட் லைக் ஹர் பிக் இயர்ஸ் அண்ட் டஸ் நாட் வாண்ட் எனி ஒன் டு நோட்டீஸ் தம். அதே மாதிரி மீனா பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கூட அஜய் கூட கிண்டல் அடிச்சுக்கிட்டு தெரிவாங்க, ஆனால் மற்றவங்க தான் எழுதுறதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நினைப்பாங்க. ஏன்னா மீனாவுக்கு கொஞ்சம் காது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ தே டேர்ன் தியர் அட்டென்ஷன் டு அனு ஹூ இஸ் குவைட் அண்ட் டஸ் நாட் ரெஸ்பாண்ட். ஆனால் மற்றவங்க பார்த்தீங்கன்னா மீனாவை பார்க்க மாட்டாங்க, அனுவை பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க கூலையாக இருக்கிறதுனால. சீயிங் ஹர் ரியாக்ஷன்ஸ் டு த வே தே ட்ரீட் ஹர் மேக்ஸ் தம் ஃபீல் பெட்டர் அபவுட் தியர் ஓன் ப்ராப்ளம்ஸ். கூட கிண்டல் அடிச்சுக்கிட்டு தெரிகிறது மீனாவாக இருந்தாலும் எக்ஸாமில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க அனு. அதனால் மற்றதை பற்றி கவலைப்பட மாட்டதுனால மீனாவை யாரும் பார்க்க மாட்டாங்க, அனு தான் பார்ப்பாங்க. புல்லிங் நீட் நாட் ஆல்வேஸ் பி வயலண்ட் லைக் ஹிட்டிங் சம் ஒன் ஆர் வெர்பலி அப்யூசிங் தெம். இதில் புல்லிங் நீட் நாட் ஆல்வேஸ் பி வயலண்ட் லைக் ஹட்டிங் சம் ஒன் or verbally abusing them. If a group of children always refuse to induce a particular child in their games, that's bullying too. அதாவது இந்த டீசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு 2 மார்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீசிங் அப்படின்னா நீ நாட் ஆல்வேஸ் பி அ வயலண்ட் லைக் ஹிட்டிங் சம்மோன், அதாவது மற்றவங்களை அடிக்கிறது மட்டும்தான் இந்த இதில் புல்லிங் கிடையாது. வெர்பலி அப்யூசிங் தெம், அதாவது வெர்பல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெர்பலி அப்யூசிங் தெம். இஃப் அ குரூப் சில்ட்ரன் ஆல்வேஸ் ரிஃப்யூஸ் டு இன்க்ளூட் அ பர்டிகுலர் சைல்டு இன் த கேம்ஸ், தட்ஸ் புல்லிங் டூ. அதாவது ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் அந்த குழந்தை வேண்டான்னு நினச்சா கூட அவங்கள தேவையில்லாமல் அதில் அந்த கேமில் போனால் ஜெயிச்சிருவா, அது எங்களுக்கு தெரியும் அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இதாக ஒன்று பண்ணாங்கன்னா அதுக்கு பேரும் புல்லிங் தான். ஆர் எஃப் யூ ஸ்ப்ரெட் ஸ்டோரிஸ் அபவுட் சம் ஒன் அண்ட் இட்ஸ் காசிங் தெம் சேட்னஸ், அல்லது மற்றவங்களை பற்றி தவறான செயல்களை இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி தவறான எண்ணங்களை மற்றவங்களுடைய மனசில் கொண்டு வந்தாங்களாலும்
அதனால் அவங்க பாதிக்கப்பட்டாலும் அதுவும் புல்லிங் தான். இட்ஸ் குவைட் சிம்பிள். இஃப் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் யுவர் டார்கெட் சம்மன் ரிப்பீட்டட்லி டு ஹர்ட் தம், இட் இஸ் புல்லிங். உன்னுடைய டார்கெட்டை வச்சு அவங்கள திருப்பி மன வேதனையோ அல்லது காயப்படுத்தினாலும் அதுக்கு பேரும் புல்லிங் தான். ரேகிங் இஸ் அனதர் வேர்ட் ஆஃப் புல்லிங், அதாவது ரேகிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காலேஜில் நடக்கும். நம்ம இதில் சாதாரணமாக டீசிங் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை வேதனைப்படுத்துதல் அல்லது துன்பப்படுத்துதல், அதனால் நாம் சந்தோஷத்தை தேடிக்கொண்டால் அதுக்கு பேரும் புல்லிங் தான். எவ்ரி ஒன் யூஸ்வலி நோஸ் ஹூஸ் ஆர் புல்லிஸ் இன் ஸ்கூல். இதில் நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஸ்கூலில் யார் கிண்டல் அடிப்பாங்க யார் கிண்டல் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கிளாஸ் ஆர் நெய்பர்ஹுட் ஆர் யூஸ்வலி. கிளாஸாக இருந்தாலும் அதான், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் அதான். they either avoid them out of fear or silent support, then because they want to be a part of the group. ஒன்று அந்த குரூப் விட்டு வெளியே அமைதியாக இருக்கணும், இல்லை பயப்பட்ட மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா அந்த குரூப்பில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அடுத்தது, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோ தட் அவர் ஆக்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ். ஆனால் குரூப்பில் ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த குரூப்பில் ஒரு பார்ட்டாக இருந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய விளைவுகள் கண்டிப்பாக, அதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேவ் யூ ஹேர்ட் ஆஃப் த டேர்ம் பியர் ப்ரெஷர்? பியர் ப்ரெஷர் ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா, அதான் பியர் ப்ரெஷர். அவர் பியர்ஸ் ஆர் பீப்புள் லைக் அவர் செல்ஸ், நம்மள மாதிரி தான் அவங்களும் மனிதர்கள். யூஸ்வலி பை ஏஜ் ஆர் காமன் இன்ட்ரெஸ்ட், அதாவது பொதுவான ஒரு ஆர்வம் உடையவர்கள். அடுத்தது வயதிலும் கூட. யுவர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் பியர்ஸ். உங்களுடைய கிளாஸ்மேட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க தான் உங்களுடைய பியர் ப்ரெஷராக இருப்பாங்க. பட் யூ ஆல்சோ எண்ட் அப் டூயிங் இட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட்னா உங்களுக்கு தெரியுமில்ல, everyone is doing but you also end up doing it because you don't want to be odd one out. It can be something silly like praising a movie everyone's excited about you or not. உனக்கு எது பிடிக்கலன்னு சொல்றியோ மற்றவங்களாம் பிடிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, என்னன்னு சொல்லலாம்னா, அந்த மூவிக்கு சொன்னாங்களா இருக்குண்ணா, ஒன்றுமே இல்லாத மூவியை இந்த மூவி சரியில்லை அப்படிங்கிறது யார் பாராட்டுறாங்களோ அவங்க தான் அதில் புள்ளியாக இருப்பாங்க. பி சம்திங் மோர் சீரியஸ் லைக் ராகிங் அனதர் சைல்ட் அ குரூப் ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு. தேர் ஆர் ஹியூஜ் ப்ரெஷர்ஸ் டு ஆக்ட் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ் அண்ட் யூ கிவ் இன். மற்றவங்க தேவையில்லை எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போனாலும் நீங்கள் தேவையில்லாமல் அதை பற்றி நீங்கள் இறங்கி பண்ணினீங்கன்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க கண்டிப்பாக நேரிடும்.